I request Dr. Byron and to light his picture. Dr. Vallabhadas அவர்களை புத்துணர்ச்சி ஏற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். டாக்டர் பிள்ளைக்கரசி கண்ணப்பண்ணன் அவர்களை புத்துணர்ச்சி ஏற்றுமாறு அன்போடு அழைக்கின்றோம். டாக்டர் பழனியப்பண்ணன் அவர்களையும் அவதம் ஆட்சி அவர்களையும் புத்துணர்ச்சி ஏற்றுமாறு அன்போடு அழைக்கின்றோம். மிஸ்டர் சிவபாலன் சார் அவர்களை அன்போடு அழைத்து புத்துணர்ச்சி ஏற்றுமாறு அனைவரும் கரவொலி எழுப்பி அவர்களை ஆர்வம் பிள்ளைக்கரசி கண்ணப்பண்ணன் அவர்களை புத்துணர்ச்சி ஏற்றுமாறு அன்போடு அழைக்கின்றோம். அனைவரும் கரவொலி எழுப்பி ஆர்வம் Dr. Bernard and Mrs. Bernard for the right of the Rotarian Sivabalan அவர்களை அன்போடு புத்துணர்ச்சி ஏற்றுமாறு அழைக்கின்றோம். செந்தில்நாதன் அண்ணன் அவர்களையும் புனிதா செந்தில்நாதன் ஆட்சி அவர்களையும் அன்போடு புத்துணர்ச்சி ஏற்றுமாறு அழைக்கின்றோம். டாக்டர் ராஜலட்சுமி மேடம் அவர்களை புத்துணர்ச்சி ஏற்றுமாறு அன்போடு அழைக்கின்றோம். ஜாக்கர் பவுண்டேஷன் சென்னையிலிருந்து வருகை கொண்டிருக்கிறார்கள். டாக்டர் ராமநாதன் அண்ணன் அவர்களை அன்போடு மேடை கல்வியுடன் புத்துணர்ச்சி திரு NSS சிவசுப்பிரமணியம் அண்ணன் அவர்களை அன்போடு மேடை கல்வியுடன் புத்துணர்ச்சி ஏற்றுவதற்காக அனைவரும் கரவொலி எழுப்புமாறு இல்ல அது நீங்க போன் அடிங்க அந்த வெள்ளம் புத்துணர்ச்சி ஏற்றிய அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் அனைவரும் மேடையில் அமரலாம். இப்பொழுது நகரத்தார் நார்த் அமெரிக்கா அண்ட் இன்டர்நேஷனல் இந்த நிகழ்வின் தலைவர் பிள்ளைக்கரசி கண்ணப்பண்ணன் அவர்களை தலைமை உரை ஆச்சரியமாறு அழைக்கின்றனர். டாக்டர் பிள்ளைக்கரசி கண்ணப்பண்ணன் அவர்கள் வரவேற்புரை நல்குவார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என்னுடைய பேர் வந்து டாக்டர் பிள்ளைக்கரசி கண்ணப்பன். நான் கலிபோர்னியாவிலிருந்து வேட்டூர்ல மருத்துவ ஆல்சோ நான் Npna மாவட்டத்தில் இருக்கேன். அதோட வைஸ் ஸோ இந்த திரும்பியது எனக்கு ஈரோடு
அவங்களோட சேர்ந்து இணைந்து இந்த முகாம் வழங்குவதற்கு ரொம்ப பெருமை அடைக்கிறோம். நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தனிக்கும் வாய் நாடி வாழ்க்கை செயல். So we want to know what is the disease, what is the cause of the disease, and what can be done to treat the disease. So this is the whole purpose of this முகாம். இந்த கேம்ப் purpose வந்து முதல்ல எல்லாரும் வந்து இருக்கும், நோய் இருக்கும் வரல, எல்லாரும் ஃபீலிங் தான் வராங்க. வந்துட்டு அவங்க வந்து எப்படி தடுப்பு இதே நோய் தடுக்கிறது, இந்த டயபிட்டிஸ் தடுக்கிறது, அதனால இந்த டிபிடிஸ் தடுக்கிறது, வராம இருக்கிறது, வந்ததுக்கு அதுக்கப்புறம் எப்படி அதை ட்ரீட் பண்ணி எவ்வளவு நோய் வருமுன் காப்பது நன்றி. அதுதான் இன்னைக்கு முகாமுடைய கொள்கை. இந்த கேம்ப் எல்லாம் வரத்துல மக்கள் முயற்சி பண்ணிக்கிறோம். இன்னைக்கு விழா தலைவர் டாக்டர் அருணாச்சலம் மலேசியா, டாக்டர் Byravan, he is trust and the chairman for group of institutions of all educational institutions, schools, colleges, university. They have started a women's college and also a nursing college recently. They are planning to expand to offering an Ayurvedic medical school and later regular allopathic medical school. So we welcome Anand and also Malada's for coming and joining us today. And in your busy schedule, I know you guys have a president and economic and election today. So thank you for making the time and coming and joining us. We welcome all of you and all the patients, ourselves, all the Erode Nagarthar and Erode Makkal, Tamil Makkal, எல்லாரும் இங்க கேம்ப் எல்லாரும் எல்லாரும் வந்து இன்னைக்கு செக்அப் பண்றது வந்து கார்டியாக் இந்த ரீனல் வெயின்னு ஹார்ட்டுக்கும் கிட்னிக்கும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வேற ஒரு ப்ராப்ளம் இல்லாதவங்க செக் பண்ணி so we give them some advice on how to prevent diseases from happening, like hypertension, diabetes, early diagnosis and treatment. நம்ம அப்பா அம்மா அந்த ஆயா அப்பா சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். 40 வயசுக்கு அப்புறம் வந்து சாப்பாடு கட்டுப்படுத்துறது. பெண்களுக்கு வந்து சொல்லுவாங்க உணவு வந்து கட்டுப்படுத்துறது. Salt and sugar you have to cut after the age of 40 to prevent even having hypertension. So with that, I'm just going to say Manipal Marathone and thank you for being here and providing the medical care. அவங்க தான் அவங்க ரெண்டு ஹாஸ்பிட்டல் தான் கோடாரியை பத்தி பார்க்க போறாங்க. பார்த்து அது எப்படி கிளர் பார்த்து ஆளுக்கு இது பண்ணிக்கிறேன். ஓகே, thank you all very much. Welcome all of you. It's great lecture. அற்புதமாக வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற டாக்டர் திலகரசி அவர்களுக்கு நமது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் உண்டாக்கியிருக்கிறோம். அடுத்ததாக நகரத்தார் பிசிஷியன்ஸ் ஆஃப் நார்த் அமெரிக்கா அண்ட் இன்டர்நேஷனலின் ஆட்சி தலைவர் ராயபுரத்தை சார்ந்தவர்கள் அமெரிக்க நகரிலே வாழ்ந்து கொண்டு ஒரு அற்புதமான மருத்துவ பணியை ஆற்றிக் கொண்டிருக்கின்ற டாக்டர் பழனியப்பன் அண்ணன் அவர்களை தலைமை உரை ஆற்றிருமாறு அன்போடு அழைக்கின்றோம். We request Dr. Paniappan to come to the podium to give the presidential address. எல்லாருக்கும் வணக்கம். Good morning to everyone. My name is Dr. Paniappan Chidambaram, and I serve as the president of Nagarathar Physicians of North America International. And I would like to warmly welcome each one of you. எல்லாரையும் உலகம் மற்றும் வட அமெரிக்க நகரத்தார் மருத்துவர்கள் சார்பாகவும் உலக நகரத்தார் ஆரோக்கியம் சார்பாகவும் I'm very I take this opportunity to welcome each one of you for this specialty camp in the இருதயம் மற்றும் சிறுநீரக ஸ்பெஷாலிட்டி மெகா கேம்புக்கு உங்க எல்லாத்தையும் வரவேற்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷனா பண்ணிட முடியாது. Npna இதை முன்னெடுத்திருக்குது. பட் இதுல வந்து மற்ற ஆர்கனைசேஷன் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாருமே வந்து சப்போர்ட்டிவா பண்ணியிருக்காங்க. அதனால தான் பண்ணி கொண்டுட்டு வர முடியுது. ஸ்பெசிபிக்கா சொல்லணும் அப்படின்னா நமக்கு வந்து
like to thank Manipal Hospital System. Everyone knows Manipal Hospital System, and we have 11 cardiothoracic surgeons from Bangalore City, and we also have medical professionals coming from Salem, Manipal Hospital Salem. We want to thank each one of them. India already public. We have Dr. Devanan, cardiothoracic surgeon. We have Dr. Silver Trigger, cardiothoracic surgeon. We have Dr. cardiothoracic surgeon. They all have taken their time. Our busiயான டயத்துல எடுத்துக்கிட்டு வந்து ஈரோடு மாநகரத்துக்கு வந்து இதை சொல்லி thank all of them. In medical team. அது போக வந்து we want to specifically thank our chief guest Dr. Vairavan. He is our குடும்பத்துக்கு கம்ப்ளீட்டா வைரவன் பத்தி நிறைய சொல்லலாம். அவங்க ஃபேமிலி படங்களை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆல்வேஸ் சொல்லலாம். திருப்பி நான் சொல்றேன், 430 ஏக்கர் டொனேட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் கிரேட் சைல்ட் ஹி வாண்ட்ஸ் டு ஸ்டார்ட் மெடிக்கல் காலேஜ் அழகப்பா மருத்துவர்கள் மருத்துவர்களின் சார்பாக நான் வந்து ஐ வுட் லைக் டு விஷ் ஆல் தி பெஸ்ட். இது வந்து ஒரு காலத்துல உலகத்துக்கு பயன்படும். அதனால இறைவன் அருளால அது சீக்கிரம் கைவிட்டு நல்லபடியா வரணுங்கிறது என்னோட பிரார்த்தனை. Then we also have eminent cardiothoracic surgeon Dr. Arunachalan. He has come all the way from Malaysia. We are very privileged to have Dr. Arunachalan, cardiothoracic surgeon. Pallavatharasan. So he Rotary Sangam வந்து unbelievable support. Major support. We got introduced to Needy Heart Foundation via Dr. Npna, and is she here? Dr. Npna is and now she's right there. You should be up here, ma'am. So come over. Yeah. So and we got introduction. She should come. She should be here. We got introduction to Needy Heart Foundation. So because which all the organizations are involved in bringing this mega collaboration. Npna, of course, is doing this Nagara Campus to North America. Rotary Sangam is one big player. And we had Tanker Kidney Research Foundation, Dr. Rajalakshmi Madam, they are another big player. Tanker throughout Tamil Nadu, they have kidney dialysis centers, and they do charitable kidney dialysis. And Manipal Hospital சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஈரோடு நகரத்தார் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பெரிய பங்காக இருக்கிறாங்க. இந்த இடத்தை கொடுத்து உதவி நமக்கு வந்து ரொம்ப போட்டத்தக்க ஒரு விஷயம். ஸோ அதனால அவங்க இது ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப் எடுத்து இப்ப நான் ரோட்டரிக்கு வரேன். ரோட்டரி வந்து மேஜர் சப்போர்ட் ரோட்டரிஸ் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். ஸோ எல்லாருமா சேர்ந்து கொண்டுட்டு வந்திருக்கிறது தான் இந்த kidney and heart camp. So the event நல்லா போகணும் அப்படின்னு இறைவனை பார்த்துக்கிறேன். எல்லாத்தையும் வருகிறவர்கள் ஒவ்வொருத்தரையும் இண்டிவிஜுவலா I would like to welcome each one of you to this event, and I would like to anticipate thanks to each one of you for taking the time and efforts to get this done. Without உங்க ஒவ்வொருத்தரோட சப்போர்ட் இல்லாட்டா பண்ணிருக்க முடியாது. It started very well. The function started very well, and I'm sure the function will be very beneficial to each and every citizen here, not only in Erode, and people coming from all the way from other cities and towns. Welcome you all. எல்லாரும் இருந்து நிகழ்ச்சி நல்லபடியாக சிறப்பாக நடத்தி கொடுத்து போகணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். Thank you very much. அற்புதமாக தலைமை உரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற டாக்டர் பழனியப்பன் அவர்களுக்கு நமது நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் உண்டாக்கிக் கொள்வோம். அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குகின்ற இந்த அற்புதமான தருணத்திலே we request டாக்டர் அருணாச்சலம் அண்ணன் to give the felicitation. அவர்களை அறிமுகம் செய்யுமாறு டாக்டர் தில்லைக்கரசி கண்ணப்பன் ஆட்சி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். So I have great pleasure of introducing Dr. Arunachalam today. He is a cardiothoracic surgeon, as we already சொன்ன மாதிரி அவருக்கு அறுவை சிகிச்சை நிபுணர். அந்த ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அவங்க வந்து அவங்க ஒர்க் பண்ற ஹாஸ்பிட்டல் வந்து குழந்தைங்களுக்கு வந்து இருதய மாற்று சிகிச்சை டிரான்ஸ்பிளான்ட் சொல்லிட்டு. So with that introducing, I just tell a little bit about his background.
Nagapan was born in Karnataka to ADR, NAR, Nagapan Chettiar and Npna. His father was actively involved in politics, first as a member of the Legislative Council in Madras State and then as a member of the Parliament in Kerala. After an early education at the local Npna Pallikudam, Dr. Guru was Dr. Arunachalam went on boarding school in Tiruparaikurai, where he finished his SSLC. It was at school that he was motivated by his science teacher to pursue the medical profession. After completing his pre-university in Erode College, and then he is also an alumni of Erode College. Erode College, Karaikudi, he joined Madurai Medical College to do his medicine. Dr. Arun then moved on to Malaysia in the early 1970s and he practiced in various states there. In 1979, he went to the United Kingdom to pursue his postgraduate degree and training in cardiothoracic surgery. From returning from UK, Dr. Arun worked at the cardiothoracic unit in Kuala Lumpur General Hospital. He moved to Pantai Hospital in 1988. He set up the cardiothoracic unit there. While he currently specializes in adult cardiac and pulmonary surgeries, he is also trained in the pediatric cardiothoracic surgeries and as a heart transplant surgeon. Dr. Arun is married to Meenakshi Achu. We have the pleasure of having her here today. The daughter of Dato Erode Chettiar and Bharathiyaji. Dato Chettiar, he was the first or very early Datos at that way, but a handful of them that it's like commentary here. So here he was her father was a Dato at that time. And Bharathiyaji from Kandamanikam. She was born in Kandamanikam. They have 3 sons. 2 are in Malaysia and 1 in the United States. Cardiac and lung surgeons apart. Dr. Arun loves to spend time in his 2 beautiful bench. This is the area. So with this, the brief introduction, I invite Dr. Arunachalam to give us a brief speech. எல்லாருக்கும் காலை வணக்கம். டாக்டர் திலகரசி ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி என்ன கூப்பிட்டாங்க இந்த மாதிரி இதுக்கு வர முடியுமான்ட்டு. முதல்ல எனக்கு எதுக்காக இது எதுனே தெரியப்படுறது முதல்ல. அப்புறம் டாக்டர் பழனியப்பன் ஆல்சோ they came earlier this year to Kuala Lumpur for conference. After that எனக்கு அவங்க 2 பேரும் நல்ல அறிமுகமானது. They said no speech involved, but she asked me to talk now. So the 3 things we can take care of our heart. The 3 things are hari, worry, kari. So if you're not very enthusiastic, very hari எது எடுத்தாலும் அந்த type A personality சொல்லுவாங்க. அதுபடி நம்ம அவசரமா எல்லாத்துக்கும் போறது அதை குறைச்சிக்கலாம். அப்புறம் கறி நம்ம சாப்பாடை கண்ட்ரோல் பண்ணா அது ஒரு காரணம். ஒரி. ஸோ ஒரிங்கிறது நம்ம எதை பத்தி கவலைப்படணும், எதுவும் நம்மளால முடிக்க முடியும்னா அதை பத்தி கவலைப்படலாம், இல்லைன்னா நம்ம அதை பத்தி கவலைப்படாது. ஸோ இது 3ஐயும் நான் உங்களுக்கு சொல்லலாம்னு இருந்தேன். என்ன அழைத்ததுக்கு அவங்க மிக்க நன்றி. வணக்கம். அற்புதமாக வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கின்ற டாக்டர் அருணாச்சலம் அண்ணன் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் உண்டாக்கிக் கொள்கின்றோம். அடுத்ததாக we request Dr. Vairavan, who has come all the way from United States of America for this function. We request Dr. Vairavan to come and give the felicitation. Before that, we request Dr. Vairavan to introduce Dr. Vairavan. Thank you. நம்முடைய இன்றைய 3 சிறப்பு சீஃப் கெஸ்ட்ல we also have Dr. Ramanathan Vairavan. He does not need major introduction. Everyone knows. But I take the privileges of introducing him to this
and introduce him. Dr. Ramanathan Vairavan, his PhD. He's the grandson of late philanthropist Dr. R.M. Adavachitya. He obtained his undergraduate degree in chemical engineering in Madras and went on to obtain his MS degree in biomedical engineering at Washington University, St. Louis, Missouri. And he's also Master of Research in Administration, MBA. He was awarded doctorate degree by Alagappa University, Tamil Nadu in 2017. Dr. Vairavan, he is specialist in several fields, including field of clinical and molecular diagnostics. He has held various positions in research, development, operations, sales, marketing, and he has done executive management work in US, Germany, and Singapore. He also co-founded Autogenomics, a biotech company based in Carlsbad, California, which developed an automated multiplexing microarray platform for molecular testing using novel biofilm chip technology to perform disease signatures. He's also the chairman and secretary of Dr. Adavachitya State Trust in Karaikuri and Ashoka Charitable Trust in Chennai. Thousands of students, they attend Alagappa system. And, we take the opportunity to compliment Dr. Umayal Ramanathan. There is Umayal College of Women with 2,000 students in undergraduate postgraduate education. So one of the important mention out of the many things that Dr. Vairavan is involved in, he founded Alagappa Performing Arts Academy and designed a novel academic curriculum to demonstrate the repertoire of culture that is embedded in this classical art. And he developed a structured learning program in Bharatanatyam and many things, vocal, instrumental music, positive science, and so many. And he also founded a charitable organization in USA named Alagappa Foundation Corporation. Not the least, he Alagappa University and the Alagappa Educational Institutions and Npna has a memorandum of understanding. We have a memorandum of understanding. So I take the pleasure of inviting Dr. Ramanathan Vairavan to say a few words. Good morning, everybody. Good morning. I take this opportunity. Thank you, Dr. Paulin, for the introduction. On behalf of all those who are assembled here, it's a wonderful experience for me that the Npna, along with the Erode Npna Association and other affiliated bodies, are able to provide this camp. I want to just very briefly, I already got an introduction about me, but anywhere I go, the person that I look up to, my mentor, my hero, is my grandfather. He died when he was 48 years old of bone cancer. But that was not all. Right through his life, for 48 years, he suffered with one ailment after another. He had leprosy when he was 19 years old, and he went to the UK. And that was a time when the English hated Indians. And there he was a man with a totally deformed face. But that did not stop him. He went to the UK to appear for the Indian civil exam. And he passed the exam at Trail the Physical as to how this mycobacterium got into him and how it surfaced as leprosy, nobody knows. But that didn't stop him. He went and got a bachelor's law degree, went to work at the Chartered Bank, came back to India. And when he came back to India, he went to Trichy in Kerala and started a textile mill. So he was 28 years old when he built the Alagappa textile mill. And at that young age, he ended up having about 500 mill spinner, and he built accommodation for his employees, built a Krishna temple, built a high school, built a polytechnic, and then he moved on in business. He was a very successful businessman.
He bought the Ritz Hotel in Bombay. He had his own airways. He had the West End Hotel. He was chairman of the East West Insurance Company in Calcutta. He had a stockbroking seat in Bombay. And then India gained independence. And at that time, he said, I have to do something for my country. And he pledged 5 lakhs. He was 31 years old. And Nehru was in Chennai, and he pledged 5 lakhs to start a college of engineering, which was not offered by the University of Madras. So they started chemical engineering, textile engineering, and leather technology at AC Tech, which is just opposite of IIT. Then he gave another 5 lakhs to the Annamalai University to start another. But then 3 months later, when he went to Annamalai University, he said, what did you do with my money? They said, we have a brick saying thanks, Oliver Vichikya. And he got so angry, he went to Kariguri and bought a 1,000-acre jungle and started building institutions. So he built the College of Engineering, Arts and Science, physical education, music, all these schools. Today, there are 3 million alumni from the Alagappa. So I wrote a book on him. I mean, it was impossible for me to have gone. He passed away. He was knighted by the British government when he was 36 years old, 36 years old. And he had so much pride that when India gained independence, he renounced that title. And whereas Rajaji and others just kept their titles, he just renounced it. And the Indian government, gave him a Padma Bhushan just before he died. But when he died, when he was about to die, he had bone cancer. And he wrote a letter to Nehru and said, the doctors have given up hope. I want to see you before I leave. And Nehru came down from Delhi to his home. My mother received him and paid respects to him. And about a month later, he passed away. And so did Rajendra Prasad come to his home. So when I wrote this book, my whole life changed. There's about 25, the book is available, it's on Amazon, it's called Alagappa, A Beautiful Mind. And people should read it because what it provides is the spirit to do something. He never, while he was on his deathbed, while he had bone cancer, with cancer spreading all over his body, he still kept giving. And so that motivated me. And today, as I run, I'm on the syndicate of the Alagappa University. We have my own about 8,000 students from kindergarten to high school. My focus is all on what can I do for the community. My focus is all Kariguri, it's not anywhere else. So we started a college. We started a college of nursing. It's now the 4th year. Students are graduating. We're going to start a college of Ayurvedic medicine. And as I said, there's a college of medical sciences, which includes a medical college. My background in medical technology and biotechnology, all that will be integrated. So that's what I want to do. I'm so proud to be an Narada, trying to do something for the community. That's what he did till his last breath. His last act of philanthropy is what each one of you should understand. A couple of women came to him and said, you built so many institutions, but in Kariguri, it's such a conservative community, you haven't built a women's college. He said, okay, I'll build it. And they left. And then he called his handlers and said, call the education minister, Rajkumari Amritkaur in Delhi, and asked her when is she available to open the women's college. So they told him, you don't even have money to complete some of the buildings because he did not go to anybody for help. He sold his palm oil estates in Malaysia and tin mines in Burma, and he was juggling things around. He said, I didn't ask you that. Just ask her when is she available. So she was available in 3 weeks. So he said, go get the foundation stone ready. And he got the foundation stone and he said, when are you going to open the women's college? And one day before the event, he said, I don't need a home. All I need is a bed. So he gave away his home in Erode,
to build the women's college, and he moved into the locker room of the cricket stadium and that's why today, when people say, according to the parallel, he gave away everything, including his house. So all of you are all working hard, earning more, get a bigger house, cars, take care of your family. But the day you give away your home and say, I really don't need this, that is what true philanthropy is. And that's what we practice. That's why I hope I can do something. And that's my mission. I'm so glad to be part of this event. And if there's anything I can do, I'll be glad to do that. Thank you. மிக அற்புதமாக வாழ்த்துறை வழங்கி தன்னுடைய பாட்டனர் டாக்டர் வள்ளல் அழகப்ப செட்டியார் அவர்களை பற்றி மிக தெளிவாக எடுத்துரைத்தார்கள். இன்றைக்கு நான் அந்த கோட்டு சூட்டு டை பல பேரோட பேசுறேன், பல உலக நாடுகளுக்கு போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அவர்கள் கல்லூரியில் போட்ட பிச்சை என்பதை நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த அளவிற்கு நேரத்தால 30 லட்சம் மாணவர்கள் அலுவலியாக இருந்து கொண்டு இன்றைக்கு காரைக்குடி பகுதி 100 ஆண்டுகளுக்கு முன்பாக, இன்றைக்கே ஒரு கிராமமாகத்தான் இருக்கின்றது. 100 ஆண்டுகளுக்கு முன்பாக காரைக்குடியை சுற்றியுள்ள அந்த சிவகங்கை மாவட்டம் எவ்வாறு இருந்திருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள். அந்த இடத்தில் ஒரு மிகப்பெரிய 1000 ஏக்கரில் ஒரு பல்கலைக்கழகத்தை ஏற்படுத்தி ஒரு அற்புதமான ஒரு தன்னலமில்லாத ஒரு தொண்டை ஆற்றிய ஒரு மகானின் பெயர் அவர்கள் வாழ்த்துறை வழங்கியதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைக்கும். அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குமாறு டாக்டர் பல்லவதாஸ் அவர்களை அன்போடு அழைப்பதற்கு முன்பாக அவர்களை அறிமுகம் செய்யுமாறு ரொட்டேரியன் ஆர் கார்த்திக் அவர்களை அன்போடு மேலே அழைக்கின்றோம். Good morning, everyone. Thank you for the opportunity to introduce Rotarian Ballabdas. He is the past district governor of Rotary District 3203. So Rotary Matavilla is also the president of Rotary Club of our own, past president of our own Rotary Club of Erode. And also he is a very respected leader in GSDI. GSDI India will Pida Magan Abhin Elarme Solvanga. We call it as leader of all leaders. He has created a lot of leaders, not only in Erode, the entire country. So Erode is a respected leader worldwide in JCI. So when I visited world headquarters, St. Louis, Missouri, now I am introduced I come from Ballabdas chapter. I am a member of Ballabdas chapter. I introduced எனக்கு கிடைச்ச அந்த ரெஸ்பெக்ட் அப்பதான் தெரிஞ்சது அவனோட இஸ் வெரி கிரேட் பர்சனாலிட்டி அப்படிங்கிறத ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட். கேவி சாப்டர்ல இருந்து வரீங்களா அப்படின்னு சொல்லி அவ்வளவு மரியாதை எனக்கு நடத்துனாங்க. ஸோ இஸ் லீடர் ஆஃப் லீடர். ஐம் வெரி ஹாப்பி டு இன்ட்ரடியூஸ் ரொட்டேரியன் பல்லப்தாஸ் டு திஸ் ஆகஸ்ட் கேதரிங். வீடுள்ள இளையருக்கும் வாழ்த்துக்களை வைத்துக் என்னை பற்றி இவ்வளவு விமர்சனம் செய்த பிறகு என்ன பிரச்சனை? நாம் எல்லாம் இருக்கிறது உலகத்தினுடைய முதல் எழுத்து. இந்த உலகத்தில் நாம் எப்படி இருக்கணும்னா 3 அம்சங்களை நாம எப்பவுமே கவனமா வச்சுக்கணும். முதல் அம்சம் உடல், அதுக்கு முதல் நூல் தான். 2வது அம்சம் உயிர், அதுக்கு முதல் நூல் தான். 3வது அம்சம் உள்ளம், அதுக்கு முதல் நூல் தான். ஆக இதை நன்றாக நாம் பாதுகாத்துக் கொண்டால் உண்மையிலே வாழ்க்கைக்கு இருக்கும். நம்மில் எவருமே இந்த உலகத்தில் தன்னுடைய சம்பந்தம் பெறுகிறது. இதை விட்டு பிரியும் பொழுது யாருமே அவருடைய நினைவோடு பிரிய போகுது. ஆனால் இது இடைக்காலத்தில் இந்த உடல், உள்ளம், உயிர் முக்கியம். அதுல மிக முக்கியமான அந்த உடல் நன்றாக இருந்தால் அந்த உயிரும் நன்றாக நன்றாக அந்த தத்துவத்தின் பேரில்தான் இந்த மருத்துவ சேவை
மிக சிறந்த ஒரு சேவை என்று நாம் வணக்கம் செலுத்த வேண்டும். அந்த சேவை செய்த அத்துணை எங்களுக்கும் நம்முடைய உணர்மணிந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். இந்த சிறப்பான ஒரு சேவை திட்டத்தை முன்னின்று நடத்தி என்னுடைய ரோட்டரி கிளப் உறுப்பினர்களுக்கும் என்னுடைய பாராட்டுதல் தெரிவித்துக் கொள்கிறேன். இதிலே கலந்து கொண்டு இந்த ரோட்டரியின் இந்த முயற்சிக்கு உறுதியாக வந்திருக்கும் இவர்களுக்கும் ரோட்டரியின் சார்பிலும் என் சார்பிலும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டி தெரிவித்ததற்கு வாய்ப்பிற்கு நன்றி கூறி வேண்டும். அற்புதமாக வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கின்ற டாக்டர் வல்லபதாஸ் அவர்களுக்கு வாழ்த்துக்களை உண்டாக்கிக் கொள்வோம். அடுத்ததாக டாக்டர் தேவானந்தா அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். We request Dr. Devananda to come to the stage, please. Come. And Dr. Joseph Xavier. Next time. Good morning, everybody. I'm not very well versed in the Tamil Erode. I can understand it a bit. Respected people on the dais and friends down here. I heard the story of Mr. Alkapan, I think which impressed me quite a lot. I think the joy of giving which Rotary even represents is what made us come together in this endeavor to deliver something to this community. We have a trust of our own media foundation. It's almost 22 years old. Established with the same intention of helping underprivileged patients to get their heart treatment done. Women, children, predominantly, and adults as well. Something we have done there. Almost more than 10,000 patients have been helped at various levels. But I think these things are much more important, even though we talk so much about our country, we are there, we are here, we know the reality, we are still not there. Even when it comes to health, there's so much that can be done, there's so much we should do. I mean, that is the whole purpose of people like Dr. Palani, Dr. Tilai coming together. And any day, I think an organization like Manipal, which we are there is another phase of this, it's corporate hospital. There is a phase of that which many people do not know. But this kind of activities doesn't happen at certain level. So we are very happy to partner with them, each one of them, and the association of different clubs out here, as well as Megatha Association of North America. We will continue to be part of this in whatever way we can. Thank you very much for this opportunity. Thank you. This is on behalf of myself and Media Foundation, as well as medical hospitals. Thank you, Dr. Devananda, for your excellent felicitation. Then we request Dr. Joseph Xavier to give a felicitation to this audience. Thank you and good morning, everybody. Devananda said everything that I need to say, thanks to the organizations that my colleagues are here to help with the camp. And every camp, we run against time. So I think it's time to start always flag behind a lot. Okay. So thank you again. Thank you, Dr. Joseph. Then we request Mrs. Rajalakshmi Ravi, Advisory Member, Tanker Foundation, Chennai, அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Respected doctors from Npna Foundation and doctors seated before me and dignitaries on stage and friends and ladies and gentlemen, good morning. We thank Npna for inviting us or partnering with us for a second time to
conduct this screening program for this community. We are very proud that Tamil Nadu Kidney Research Foundation, that is the name of our foundation, and Tanker Foundation is an acronym. We have subsidized and free dialysis units, about 30 dialysis units in Tamil Nadu, 9 of them are in Chennai. Our focus is only dialysis, free and subsidized. Over a period of time, we realize prevention is more important than treating patients, equally important to treat patients. And to come across to other parts of Tamil Nadu or other parts of the country, subcontinent, we need somebody to partner us or to host us, to invite us, because we are not very familiar with this region and we don't have much resources in this region. We are very happy to know that Mr. Bhairavan and other Rotarians of Erode are willing and desiring to start dialysis units in their respective places. One hand cannot make much sound. So we need partners to take up this noble cause and extend dialysis to the much underprivileged people who do not get the facility of taking dialysis in the private sector hospitals. So we invite them to our office in Chennai to meet our CEOs and managing trustees to discuss at length the feasibility and the other issues that are need to be known before any proposal is to be started. So we welcome them and we welcome anybody in the audience, whoever wishes to start dialysis unit, because that is really the need of the day, and it is very painful, as we were discussing yesterday. Kidney disease is on the rise, and as much importance is to be given for preventing the disease and detecting it early, and the progression to be delayed if not stopped. So that is the program we are going to do in the ground floor. And ரொம்ப சுருக்கமா ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல விருப்பப்படுறேன். சிறுநீரக நோயை தவிர்த்து கொண்டால், அந்த ப்ரிவென்ஷன் ஃபார் கிட்னி டிசீஸ் செஞ்சு கொண்டாலே நிறைய ஆர்கன்ஸ்க்கு ப்ரிவென்ஷன் கிடைக்கும். ஸோ அந்த டயபெட்டிஸ் கண்ட்ரோல் பண்ணணும், பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணணும், பிஎம்ஐ மெயின்டைன் பண்ணணும், அண்ட் உப்பு சாப்பாட்டில் வெள்ளை பொருட்கள், உப்பு சர்க்கரை அதெல்லாம் கம்மி பண்ணிட்டு we should exercise every day. நம்ம உடம்பு இழைக்கிறதுக்காக எக்ஸசைஸ் பண்ண வேண்டாம், but to be fit and your organs to be active. அந்த அளவுக்கு physical activity எல்லாம் நம்ம நாட்டுல இன்னும் வரல. I think Western countries they are so passionate about walking. Even the old people I have seen, 80+ people are say they are not able to run, they at least walk in big parts. So அந்த ஒரு கல்ச்சர் நம்ம நாட்டிலையும் கொண்டு வரணும். பசித்தா மட்டும் சாப்பிடணும், அளவாக இந்த மாதிரி நிறைய நார்ம்ஸ் இந்த past 20 years நம்ம advancement and progression and development and fashion இந்த பேர்ல we have just floated everything. And நம்மளுடைய ஒரு கவனமே இல்லாம சார் சொன்ன மாதிரி ஒரு ஹரி and worry and the last one is honey. Yes, that should come first. நிறைய சாப்பிடுறோம், நம்ம கிடைக்கிறதுங்கிறதுக்காக ஒரு பசி இருக்கோ இல்லையோ. It's very very painful to see people eat lots unnecessarily. So please take a few minutes to think about what we should do and what we should not do. And you can always seek our assistance or guidance or suggestions. We are always available to speak to people and give counseling as much as possible. I don't want to take a lot of time. And thanks for inviting us to participate in this program. We look forward to more such participations. Thank you. அற்புதமாக வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கின்ற மிஸ்ஸஸ் ராஜலட்சுமி ரவி அவர்களுக்கு நன்றிகளை உரித்தாக்கியிருக்கிறோம். அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குமாறு ரொட்டேரியன் சிவபாலன், பாஸ்ட் பிரசிடென்ட் ரோட்டரி கிளப் ஆஃப் ஈரோடு அவர்களை அன்போடு அழைக்கிறோம். This camp is happening because of their volunteer. They both work with us very seriously, and of course, no need to say we miss Npna, but his daughter is Npna is here with us.
the Npna Foundation and have been very nice work. இந்திய காலை வணக்கம் மேடையில் காலை செய்து கொண்டு இரண்டு இந்த செயல் திட்டம் இன்னும் நிறைய காலங்களில் தொடர வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு கொடுத்து ரோட்டரியினுடைய 7 தலையாளி குழுக்கள்ல 3 வந்து இருந்தாங்க. மதர்ஸ் சைல்டு ஹெல்த்துக்கு இப்போ அந்த மென்டல் ஹெல்த் ஆல்சோ சீரியஸ் பிகாஸ் ரோட்டரி இன்டர்நேஷனல் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா உடம்பு மட்டும் பார்த்தா அது ஒரே சொன்னாரு இந்த மாதிரி மென்டல் ஹெல்த் கிடைக்கிறாங்க. And we would like to thank all the other 4 organizations like ஒரு நீண்ட செயல் திட்டமாக கொண்டு வரதுக்கு முயற்சி இருந்தேன். டைனா ஃபவுண்டேஷனோட சில டிஸ்கஷன்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. இந்த ஊருக்கு அரைப்படையிலேயே ஒரு டைரக்ஷன் ரோட்டரி பிளான் பண்ணியிருக்காங்க. ரோட்டரி கிளப் ஆஃப் திருப்பூர் நார்த்ல இருக்காங்க சிவகாமி. அதனால அது மாதிரி நாங்கள் ஈரோடு முக்கியமா இருக்கும். இங்க வந்து இந்த பேஷன்ஸ் எல்லாமே இருந்து நீங்க தெளிவா உங்களுக்கு உடல் கேட்டு செஞ்சுக்கீங்க. எல்லா டாக்டர்ஸும் பெஸ்ட் டாக்டர்ஸ் கூட்டிட்டு வந்திருக்கோம். ஸோ அதனால யூஸ் பண்ணிக்கோங்க. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏதாவது டவுட் இருந்தாலும் உங்களுக்கு நம்பர் அந்த பயிற்சி நம்பர்ல எதுனாலும் கேள்வி. அண்ட் இங்க இருக்கிற எல்லாரும் சொல்றோம் ரோட்டரியினுடைய தேவையில மருத்துவம் ரொம்ப முக்கியமானது. பெருந்துறையில நாங்க ஒரு 70,000 ஸ்கொயர் ஃபீட் கட்டடத்தை நம்ம 44 கோவில் கட்டி முடிச்சோம். அது எல்லா கோவிலுக்குமே இருக்கிறது எங்களுக்கு தெரியும். இன்னொரு ஹாஸ்பிட்டல்ல எந்த ட்ரீட்மெண்ட்னாலும் ஃப்ரீயா பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் யூஸ் பண்ணிக்கங்க. முடிஞ்சோடனே சீக்கிரம் கேள்விக்கு ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். போய் நம்ம செக்அப் ஆரம்பிச்சிக்கலாம். தேங்க்ஸ் ஸோ மச். ரத்ன சுருக்கமாக வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கின்ற ரோட்டரி சிவபாலன் அவர்களுக்கு நன்றிகளை ஈரோடு நகரத்தார் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் தலைவர் திரு NSS செந்தில்நாதன் அண்ணன் அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பாத கவனங்களுக்கு அந்த முறையில் சிறார்களை தெரிவித்துக் கொண்டு இங்கு மிக ஆர்வத்துடன் வந்திருக்கிறோம். அனைவரையும் மனமாக உளமாக வரவேற்கிறேன். அதாவது இந்த ஒரு ஃப்ரீ மெடிக்கலுக்கு இந்த அளவு ஆர்வத்தை நாம பார்த்தது. ஏன்னா நாங்க சத்யசாய்பாபாவில நிறைய வாரந்தோறும் ஃப்ரீ மெடிக்கல் நடத்திட்டு இருக்கோம். அதுல நம்ம டாக்டர் ராமநாதன் அவங்களோட 45 வருஷமா மத்தியானம் 45 வருஷமா இன்னைக்கு அவங்களுக்கு 85-86 வயசு ஆகுது வந்திருக்காங்க. அது மாதிரி அந்த ஃப்ரீ மெடிக்கல்ல இன்னைக்கு வந்து நம்ம அமெரிக்காவில இருந்தோம், மணிப்பால்ல இருந்தோம், பெங்களூர்ல இருந்து நம்முடைய நல்ல இதயத்தை கொடுப்பதற்கும் உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பதற்குன்னு கிட்னி போகிறோம் நீர் சீரகத்தை அதான் உடலை சுத்தம் பண்ணி கொடுக்கக்கூடிய அதையும் நமக்கு மிக ஆர்வத்துடன் வந்திருக்கும் அவர்களை வரவேற்கிறேன். இரண்டாவது ரொம்ப நானும் சொன்னங்களுடைய 5 இயர்ஸ் ரோட்டரி நான் இருந்தேன். அதுக்கப்புறம் இங்க ஈரோடு வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய அவங்க இருந்ததுனால இந்த நேரத்துல ரொம்ப ஆர்வத்துடன் செஞ்சாங்க. நகரத்தாருடைய இந்த சார்ட்டபிள் ரொம்ப கொடுத்துருக்கு. நாங்கள் பல மெடிக்கல் நடத்தலாம் இருக்கும் போது இவ்வளவு ஆர்வத்துடன் வந்து இவ்வளவு சிறப்பா ஒரு யூனிட்டா, அதாவது மணிப்பால்ல இருந்து வந்து முதல் சிறப்பு. அவங்க வந்து எது செஞ்சாலும் இந்தியாவிலே ஒரு மணிப்பால் தான் சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க வந்து இந்த அளவுக்கு என்னோட இணைந்து வேணும். இந்த அமெரிக்கா நகரத்தார் அவ்வளவு ஆர்வமா அவங்க பெரிய பள்ளி பண்ணவர்கள் எனக்கு எங்கவே 4-5 தவணை பேசினாங்க. நம்மளுடைய தலைவர் நாராயணத்தை வந்து கிட்டத்தட்ட 6 மாசமா பேசி என்ன பண்றீங்க, எப்படி பண்றீங்க, எனக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி அப்ளிகேஷன் நிறைய வந்தீங்க, அதை கொஞ்சம் சீக்கிரம் பாருங்க. அந்த அளவுக்கு ஒரு ஆர்வத்தை இந்த உணவத்தில் இருக்கக்கூடிய ஆர்வமும் ஒரு நாளுக்கு வந்து எங்களை தொடங்கி வைத்ததற்கு ஈரோடு நகரத்தார்களுக்கும் ஈரோடு வாழ் மக்களுக்கும் உங்களை மனமாறு வாழ்த்தி உங்களை வரவேற்கின்றேன். அற்புதமாக வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கின்ற NSS செந்தில்நாதன் அவர்களுக்கு நன்றிகளை உண்டாக்கிக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியாக 9 மணி 3 நிமிடங்களுக்கு நாம் நிகழ்ச்சியை தொடங்கினோம். இன்னும் 5 மணிக்குள் நிகழ்ச்சி நிறைவடைந்து சொல்லி வாழ்த்துறை வழங்கிய அத்துணை நன் உள்ளங்களுக்கும் நன்றிகளுக்கும் வாழ்த்துக்களுக்கும் பாராட்டி அடுத்ததாக இந்த நகரத்தார் கிறிஸ்டியன்ஸ் ஆஃப் நார்த் அமெரிக்காவின் தலைவர் திரு டாக்டர் பழனியப்பன் அவர்கள் wants to give few messages to
Thank you. Basically, the reason I'm coming back is to thank all our sponsors. We wanted to make sure that we, thank them and person. நிறைய பேருக்கு donate பண்ணிட்டாங்க. Cardiac camp. So basically, NPA என்ன try பண்றோம் அப்படின்னா camp முடிஞ்சோம்னா whoever is like underprivileged in the community, it does not need to be any particular community. It is anyone who are underprivileged if they require any medical help, to a certain amount based on availability of the funds. To a certain designated amount, Npna will be gladly supporting them based on their qualification, financial status and qualification. We wanted to specifically thank many Npna doctors who have specifically donated for the cardiac costs and the renal costs. We had governors from Singapore, anonymously they don't want to disclose. Anonymous Singapore not donate பண்ணிருக்காங்க. US நிறைய டாக்டர்ஸ் வந்து cardiac programக்காக donate பண்ணிருக்காங்க. We want to thank all of them. And for a future, there have been a lot of people pledged to donate for kidney programs and heart programs. We want to thank all of them. More specifically, recently we want to thank VNS RCM Technologies. They have partnered with the Npna. VNS RCM Technology வந்து அவங்க கம்ப்யூட்டர்ல வந்து சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ் நிறைய மெடிக்கல் பிராக்டிஸ்க்கு வந்து பண்ணி கொடுக்குறாங்க. ரொம்ப குறிப்பா சொல்ல போனா வெரி பர்டிகுலர்லி டு மென்ஷன் தே ஆர் டூயிங் மெடிக்கல் பில்லிங். மெடிக்கல் யூஎஸ் இருக்க டாக்டர்ஸ்க்கு வந்து பில்லிங் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி மெடிக்கல் பில்லிங் பண்ணி கொடுக்கறதுல வந்து அவங்க எக்ஸ்பர்ட். ஸோ தே பார்ட்னர், தே ஹேவ் டொனேட்டட் ஃபார் திஸ் குட் காஸ். வி வாண்ட் டு தேங்க் மிஸ்டர் தயாளன் அவர்கள். தேங்க் யூ வெரி மச். Coimbatore has companies in USA companies thanks for coming, thanks for the donation to support this cause. Thank you very much for all the donors. Thank you, Dr. Pranay. அடுத்ததாக சிறப்பு விருந்தினர்களையும் மருத்துவர்களையும் கௌரவிக்கின்ற நிகழ்வு டாக்டர் அருணாச்சலம் அண்ணன் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடையை போற்றி கௌரவிக்குமாறு உயர்திரு NSS செந்தில்நாதன் அண்ணன் அவர்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். அவர்களுக்கு நினைவு பரிசினை கொடுத்திருமாறு உயர்திரு ஆடிட்டர் முருகப்பன் அண்ணன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவரும் கர ஒலி எழுப்பி ஆர்வாரம் செய்யுமாறு கேட்கிறோம். நாம் அவர்களுக்கு எளிமையாக இருக்கிறோம். டாக்டர் வைரவன் அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடையை போட்டு கௌரவிக்குமாறு ஈரோடு நகர்ந்தார் சங்கத்தின் தலைவர் NSS சிவசுப்பிரமணியம் அண்ணன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவர்களுக்கு நினைவு பரிசனை கொடுத்திருமாறு டாக்டர் ராமநாதன் தெற்கூரை சார்ந்தவர்கள் அண்ணன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். Please. காஃபி பிரதானம் கொடுத்தீங்களா? ரொட்டேரியன் டாக்டர் வல்லபதாஸ் அவர்களுக்கு டிடி கருப்பையாளன் அவர்களை பொன்னாடையை போற்றி கௌரவிக்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். அவர்களுக்கு நினைவு பரிசினை கொடுத்திருமாறு உயர்திரு வெங்கடாச்சலம் அண்ணன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஃபர்ஸ்ட் காசி பிரசாதத்தை கொடுத்துருங்க. அனைவரும் கரவுகளை எழுப்பி ஆரவாரம் செய்யுமாறு
டாக்டர் தில்லைக்கரசி கண்ணப்பன் ஆட்சி அவர்களுக்கு முன்னாடையை போட்டி கௌரவிக்குமாறு திருமதி வினிதா செந்தில்நாதன் ஆட்சி அவர்களை அன்போடு வேலை கிடைக்கின்றோம். அவர்களுக்கு நினைவு பரிசினை கொடுத்திருமாறு விசாலாட்சி முத்துக்குமார் அவர்களை அன்போடு நார்த் அமெரிக்காவின் அவர்களுக்கு உயர்நிலை வெங்கடேஷ் அண்ணன் அவர்களை முன்னாடி கொண்டு கவனிக்குமாறு அவர்களுக்கு நினைவு பரிசனை கொடுத்து மகிழ்ச்சி அடையுமாறு உயர்ந்த பாலாஜி அண்ணன் அவர்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். அனைவரும் கர உயிர் இருக்குமாறு கேட்டுக் கொள்கிறோம். ரொட்டேரியன் சிவபாலன் அவர்களுக்கு உயர்திரு சுக்கலிங்கம் அண்ணன் அவர்களை நாளை போற்றி மகிழ்விக்குமாறு அன்போடு மேலே கிடைக்கின்றோம். அனைவரும் விரைவாக ஒன்றை கேட்டுக் கொள்கின்றோம். இது நிகழ்ச்சிகள் அவர்களுக்கு நினைவு பரிசனை கொடுக்குமாறு உயர்திரு ரத்ன சபாபதி அண்ணன் அவர்களை அன்போடு மேலே கிடைக்கின்றோம். ஈரோடு நகரத்தார் செயலாளர் உயர்திரு செந்தில்நாதன் அவர்களுக்கு நமது அழைப்பை ஏற்று வாஷிங்டனில் இருந்து வருகை கொண்டிருக்கின்ற வாஷிங்டன் வீரப்பணன் அவர்களை அன்போடு மேலே கிடைக்கின்றோம். வாஷிங்டன் வீரப்பணன் அமெரிக்காவில் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். தென்னகத்திலிருந்து யார் சென்றாலும் சரி, யார் சென்றாலும் சரி, அண்ணனுடைய உபசரிப்பு பிரமாதமாக இருக்கணும். அவர்கள் எம்ஜிஆராக இருக்கட்டும், சிவாஜியாக இருக்கட்டும், எந்த ஒரு செலிபிரிட்டியாக இருக்கட்டும், மிகப்பெரிய டாக்டர்கள், பெரிய பெரிய வல்லுநர்கள், கல்வியாளர்கள், விஞ்ஞானிகள் அனைவரும் அண்ணனுடைய இல்லத்திற்கு சென்று அவர்களுக்கு நினைவு பரிசனை கொடுத்திருமாறு ஏஆர் திருமுருக சம்பந்தம் அண்ணன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கொஞ்சம் சீக்கிரமாக இப்பொழுது வாஷிங்டன் வீரப்பணன் அவர்கள் NSS செந்தில்நாதன் அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடையை நிகழ்விப்பார்கள். உயர்திரு முத்துக்குமார் அண்ணன் அவர்களை அன்போடு மேலே அழைக்கின்றோம். அவர்கள் நினைவு பரிசை கொடுத்து மகிழ்விக்குமாறு கேட்டுக் கொள்கின்றோம். திருமதி ராஜலட்சுமி ரவி அவர்களுக்கு வாஷிங்டனில் இருந்து நமது அழைப்பை ஏற்று வருகை கொண்டிருக்கின்ற அலமேலூர் வீரப்பன் ஆட்சி அவர்களை அன்போடு மேலே அழைக்கின்றோம். ஆட்சி அவர்களும் சிறந்த உபசரிப்புக்கு சொந்தக்காரர்கள். அமெரிக்காவுக்கு யார் சென்றாலும் பர்டிகுலரா வாஷிங்டன் போகணும்னா அண்ணனுக்கு போன் பண்ணிட்டு போங்க, ஏர்போர்ட்ல வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்குவாங்க, ஊருக்கு அனுப்பி வைக்கிற வரைக்கும் உங்களோட இருக்காங்க. அவர்களுக்கு நினைவு பரிசனை கொடுத்துமாறு ஆட்சி அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நினைவு பரிசு கொடுத்து மகிழ்ந்த அத்துறை பெருமக்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து இப்பொழுது உயர்திரு NSS சிவசுப்பிரமணியம் அண்ணன் அவர்கள் ஈரோடு நகரத்தார் நாட்டுக்கோட்டை நகரத்தார் சங்கத்தின் சார்பாக வந்திருக்கின்ற விருந்தினர்களுக்கு மரியாதை செலுத்துவார்கள். அண்ணா பிளீஸ் கம் டு தி டயஸ். கொஞ்சம் அப்படியே ரஷ் பண்ணணும். நீ மேல வாங்க, நீ மேல வாங்க.
அனைவரும் கரவு எழுதி அவர்களை ஆராதனை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இது இனிய முகாமிற்காக அனைவரும் அமெரிக்கா, அமெரிக்காவில் கலிபோர்னியா, வாஷிங்டன் மற்றும் டாலஸ், புளோரிடா மாகாணங்களிலிருந்து இந்த ஒரு அற்புதமான நிகழ்ச்சிக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஒரு அன்னைகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பெருமை கொள்கிறோம். ஈரோடு நகரத்தார் சங்கத்தின் சார்பாக பெருமை செய்த தலைவர் NSS சிவசுப்பிரமணியம் அண்ணன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து அண்ணன் ப்ளீஸ் டாக்டர்ஸ் ப்ளீஸ் நன்றி உரை வாசிக்குமாறு உலகப்பதி லேனா நாராயணன் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் தான் Before I say vote of thanks, I would like to say a few words. நம்ம எல்லாருக்கும் தெரியும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று. நம்ம எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் கோடி ரூபாய் பணம் வைத்திருந்தால் நாம் கோடீஸ்வரர் என்று. அது ஒரு தவறான கருத்து. நோய் நொடி இல்லாமல் யார் தன்னுடைய வாழ்க்கையை மிக அற்புதமாக கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மிக உயர்ந்த கோடீஸ்வரர்கள். நாம் அனைவரும் நமது உடலையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது நம் அனைவரின் கடமை. அடுத்ததாக பறவைகள் காலையில் இருக்கின்றன, யாரையும் கேட்பதில்லை. அவைகள் பறக்க ஆரம்பித்து வேண்டிய உணவை தேடி எவ்வளவு தூரம் பறக்க வேண்டுமோ அந்த தூரத்தை பறந்து தன்னுடைய குடும்ப குட்டிகளை நடத்தி கொண்டிருக்கின்றது. மனிதர்களாகிய நாம் செய்ய வேண்டிய பல கடமைகளை அன்றாடம் நாம் ஆற்ற தவறிவிடுகின்றோம். அதில் முதலாவது நான் சொல்லிக் கொள்வது நடை பழகுவது. எப்படி பறவை காலையில் பறக்கின்றதோ அது போல மனிதர்களாகிய நாம் ஒரு நாள் உங்களுக்கு சற்றேறத்தான 10,000 அடிகள் நடக்க வேண்டும். உங்களால் முடியுதோ முடியவில்லை இதை நடக்க தவறு. This is the humble request to all visitors and doctors on the dais and off the dais. என்று சொல்லி நமது அழைப்பை ஏற்று இந்த இனிய நிகழ்விற்கு அமெரிக்காவில் இருந்து வருகை கொடுத்திருக்கின்ற நகரத்தார் பிசிஷியன்ஸ் ஆஃப் நார்த் அமெரிக்கா அண்ட் இன்டர்நேஷனல், நகரத்தார் ஹெல்த் கிளப் NHT, the Needy Foundation from Chennai, Tanker Foundation from Chennai, Manipal Hospitals from Manipal and Salem, Rotary Club of Erode, Rotary, then Erode Nagartha Charitable Trust. இந்த அத்துணை அமைப்புகளுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் உரித்தாக்கிக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த இணைய நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக அமெரிக்காவில் இருந்து வருகை புரிந்திருக்கின்ற மற்றும் மலேசியாவில் இருந்து வருகை புரிந்திருக்கின்ற டாக்டர் அருணாச்சலம் அண்ணன் அவர்களுக்கும் ஆட்சி அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளனர். டாக்டர் வைரவண்ணன் ஆல் தி வே ஹஸ் கம் ஃப்ரம் கலிபோர்னியா அண்ணன் அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளனர். இந்த இறுதி நிகழ்விற்கு அத்துணை ஏற்பாடுகளையும் செய்திருக்கிற ரொட்டேரியன் பாஸ்ட் கவர்னர் டாக்டர் வல்லபதாஸ் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் உண்டார். நமது அழைப்பை ஏற்று வருகை கொண்டிருக்கின்ற டாக்டர் பிள்ளைக்கரசி கண்ணப்பண்ணன் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் உண்டாக்கிக் கொள்கிறார்.
டாக்டர் பழனியப்பன் அவர்கள் கடந்த 6 மாத காலமாக நான் தான் எனக்கு முடிவு விடுறதில்ல. காரணம் என்ன அப்படின்னா, நான் கடந்த 6 மாத காலமாக அயோத்தியா, கயா, பாண்டிச்சேரி, அமெரிக்கா இந்த நாடுகளுக்கு 6 மாத காலமா ஒரு நாட்டுடைய இடைவெளி இல்லாமல் அங்கே பண்ணிட்டே இருக்கேன். இருந்தாலும் அப்பப்ப கிடைக்கிற பணிகளை வைத்து இந்த அற்புதமான ஏற்பாட்டை செய்திருந்தோம். அண்ணன் கூட சொன்னாங்க, ரஜினிகாந்த் சொல்லுவாராமா, நான் எப்ப வருவேன் எப்படி வருவேன்னு எனக்கு தெரியாது, ஆனா வர வேண்டிய நேரத்துல வந்து அற்புதமா செஞ்சுருவேன் அப்படின்னு. 2 நாளைக்கு முன்னாடி ஏற்பாடை நான் பண்ணேன். We had a small discussion couple of days back. நேற்று ஃபுல் டே 2 மணில இருந்து இரவு 10:30 மணி வரைக்கும் இதே அரங்கத்தில் இருந்து செய்ய வேண்டிய அத்துணை பணிகளையும் நாங்கள் செய்துள்ளோம். அதற்காக ரோட்டரி திரு சிவபாலன் அவர்களுக்கும் டாக்டர் பழனியப்பன் அவர்களுக்கும் உண்மைகளை வாழ்த்துகிறார். இந்த மாற்றுமிகு செயலாளர் திரு NS செந்தில்நாதன் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் உண்டாக்கிக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். சென்னையிலிருந்து வருகை கொண்டிருக்கின்ற கனகர் பவுண்டேஷன் ராஜலட்சுமி ரவி மேம் அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் இந்த இறுதி நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கின்ற மணிப்பால் ஹாஸ்பிட்டல் இருந்து வருகை கொண்டிருக்கின்ற டாக்டர் தேவானந்தா, டாக்டர் ஜோசப் சேவியர், டாக்டர் சிவபிரகாசம் அனைவருக்கும் நன்றி. டாக்டர் பாஸ்கர் அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் உண்டாக்கிக் கொள்வோம். Npna organization from Bangalore அவர்களும் இந்த இந்திய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அடுத்ததாக இந்த நிகழ்வு இந்த மண்டபத்தை 2 நாளா நாங்கள் ப்ரிப்பேர் பண்றதுக்கு எங்களோடு இணைந்து பணியாற்றிய அத்துணை ஈரோடு நகரத்தார் சேரிட்டபிள் ட்ரஸ்டின் அவர்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். நமது அழைப்பை ஏற்று வாஷிங்டன் DC இருந்து வருகை கொண்டிருக்கின்ற வாஷிங்டன் வீரப்பணன் அவர்களுக்கும் அலமேல் ஆட்சி அவர்களுக்கும் நன்றிகளை வாழ்த்துக்களை உண்டாக்கிக் கொள்வோம். செந்தில் அண்ணன் அவர்களுக்கும் அவர் நம் ஆட்சி அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நகரத்தார் சங்கம் ஈரோடு அத்துணை உறுப்பினர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதில் கடமைப்பட்டிருக்கின்றோம். அழகு ஆட்டோமொபைல்ஸ் பழனியப்பன் அவர்கள் இன்னும் அவர்கள் இங்கு வரவில்லை. இன்றைக்கு மதிய உணவிற்கு அத்துணை ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்தார்கள். அழகு ஆட்டோமொபைல்ஸ் பழனியப்பன் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நமது அழைப்பை சென்னையில் வருகை கொண்டிருக்கின்ற நாட்டுக்கோட்டை நகரத்தார் டெலிவிஷன் இணையவழி தொலைக்காட்சி அந்த நிறுவனத்தின் இது நிர்வாகிகள் உயர்ந்து சிப்பந்திகள் அனைவருக்கும் நன்றிகளை காணிக்கையாளர் செட்டிநாடு பேலஸ் மேலாளர் உயர்ந்து பழனியப்பன் அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இந்த இனிய நிகழ்விற்கு உலகிலிருந்து அத்துணை பகுதிகளில் இருந்தும் வருகை கொண்டிருக்கின்ற மருத்துவர்கள், சிறப்பு விருந்தினர்கள், ஈரோடு ரொட்டேரியன்ஸ் மற்றும் அந்த அமைப்பை சார்ந்த அத்துணை வல்லுநர்கள், ஈரோடு நகரத்தார் மக்கள், ஈரோடு நகரத்தார் சேரிட்டபிள் ட்ரஸ்டின் அறங்காவலர்கள், பயனாளிகளாக வருகை கொண்டிருக்கின்ற அத்துணை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மீண்டும் ஒரு முறை உங்களுடைய உள்ளத்தையும் உடலையும் கவனமாகவும் கண்ணியமாகவும் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. எனக்கு முன்னாலே போட்டு மகிழ்ந்தார்கள். Pillar of strength is Cerebral. Pillar of strength local. Thank you very much. Let's go for the. Let's go for the.
அனைவருக்கும் நன்றி. கார்டியோதொராசிக் சர்ஜன் டாக்டர் வினோத் அவர்கள் சேலத்தில் இருந்து வருகை புரிந்திருக்கிறார்கள். மிகச்சிறந்த வல்லுநர், கார்டியோதொராசிக் ப்ராப்ளம் உள்ளவர்கள். டாக்டர் அவர்களிடம் ஆலோசனைகளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.